காட்டுதம்மா, பகல் கனவு கண்டதெல்லாம் பலிக்குதம்மா, ஓ மீச முடியில் செஞ்சுக்கவே மோதிரமா, கருப்பான கையால என்ன புடிச்சான், காதல் என் காதல் கை கூடுதம்மா. ஏ கிறுக்கு புடிச்ச சின்ன பொண்ணு, சாமிக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு என்ன பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க? அடியே சாமியே மன உருகி வேண்டி பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கறப்ப நீ என்னடி சினிமா பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கறவ? அக்கா ஏன் சிரிக்கிறீங்க? நான் சாமி பாட்டுல நினைச்சு நான் பாடிக்கிட்டு கிடக்கேன். அடியே சாமி பாட்டுக்கும் சினிமா பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமத்தான் பாடிக்கிட்டு கிடக்கியாடி. அடியே சின்ன பொண்ணு, ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனோட அருள் வேண்டி மன ஊருகி பாட்டு பாடி வேண்டிக்கிட்டு இருக்க முடியும், காமெடிலாம் பண்ணிக்கிட்டு தெரியாத. அடியே சின்ன பொண்ணு, பாட்டு தெரிஞ்சா பாடு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடி, நாங்க பாடிக்கிறோம். சரி ராணி அக்கா, கோவப்படாதீங்க. அடியே ராணி, என்னடி காலங்காத்தாலேயே கூட்டத்தை கூட்டி பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க? என்னடி விஷயம்? அத்தே, இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லத்தே, அதான் அம்மனோட அருள் வேண்டி நாங்க பாட்டு படிச்சு அம்மனை அழைச்சுக்கிட்டு இருக்கோம் தே. ஓ அப்படியாடி, அந்த காலத்துல சாமி கும்பிட்டது இப்ப எல்லாம் மறந்து போச்சு. அடியே கூழு கிண்டி வச்சியா சாமிக்கு? வச்சிருக்கேன் தே. ஆடி மாசம்னாலே கூழு தானே தே, அது இல்லாமையா? பெரியம்மா ஏன் நின்றுகிட்டு இருக்கீங்க? உட்காருங்க பெரியம்மா, சேர்ந்து பச்சனை பண்ணுவான். அட போடி, என்னால ரொம்ப நேரம்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது, கால் வலிக்கும். நான் போய் ரூமுக்குள்ள கொஞ்சம் குறுக்க சாக்கிறேன். போங்க பெரியம்மா போங்க. ஏய் அப்பா, வீட்டுக்குள்ள 4-5 மனுஷங்க வந்துட கூடாது, எங்க கிடந்தாலும் மூக்குல வேர்த்த மாதிரி வந்துருமே. வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷில சொல்லணும், இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி பிரசாதம் செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லணும். ஒன்னும் சொல்லாது. அட விடு ராணி அக்கா, கிளடி என்னாலே இப்படித்தானே இருக்கு, என்னமோ புதுசா சொல்லிக்கிட்டு கிடக்க. அப்படி உலக்கு நாங்க என்ன வெட்டியாவா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, போய் உங்க ஆயாட்ட போய் கேள்றா போடா. எக்கா உன் குரல் தாக்க அழகா இருக்கு, நீனே பாடுக்கா. சரிடி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே கருமாரி, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி. பிள்ளை வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை, பிள்ளை வேப்பிலை முத்தாரம்மன் வேப்பிலை, பிடி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை, காளி மகமாயி உருவான வேப்பிலை, தேவி திருசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை. ஆடும் கரகம் எடுத்து ஆடி வருவோம், அம்பிகையே உன்னருளை தேடி வருவோம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, எங்கள் குறை தீர்க்கும் முத்து மாரியம்மா. சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே, சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாரும் அம்மா. மாயே மகமாயே அடமந்திர சேவகியே, மாயே உமையானவளே, எங்க ஆத்தான மாரிமுத்தே. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன், கருத்தோடு கருங்குவிச்சு கரகம் எடுப்பேன், கிரிபுரத்தாலே அம்மனுக்கு கரகம் எடுப்பேன். பார்க்க வேணும் தாயே எங்க ஊர் மக்களை நீயே. கரகமணி கரகம், உன் கரகமணி கரகம். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பூஜை பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு அற்புதமா அம்மனுக்கு பூஜை
புருஷன் குடிக்காம இருக்கணும், என் மாமியார் ஓவரா பேசாம இருக்கணும். என் மகசியானா எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னே சுத்திக்கிட்டு திரியிறா. நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். என் புருஷன் இனிமே குடிக்க கூடாது. குடிக்கிற காசை பூரா என் கையிலேயே குடுக்கணும் மாரியம்மா. நீ தான் நல்ல புத்தி அவருக்கு குடுக்கணும் மாரியம்மா. அம்மா தாயே மாரியம்மா, காய்கறி விலையெல்லாம் அதிகமா இருக்கு. காய்கறி வாங்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் மாரியம்மா. மல்லிகை பொருட்கள் அதோட அதிகமா விலை விக்குது மாரியம்மா. நாங்கெல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிட முடியும்? மல்லிகை பொருட்களோட விலையையும் காய்கறி விலையையும் குறைக்கணும் மாரியம்மா. குறைச்சாத்தே எங்க வீட்டுல சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட முடியும். இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு வீடு வீடா குழம்பு வாங்கணும் மாரியம்மா. விலைய குறைங்க மாரியம்மா. காசு பஞ்சமே இருக்க கூடாது. எந்த நேரம் பார்த்தாலும் பணமழையா பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீவே அருள் புரியணும். எங்க வீட்ல இருக்கிற லட்சுமி நிறைய குட்டி போடணும், நிறைய பால் கறக்கணும். அதை வச்சு நாங்க பெரிய அம்பானி மாதிரி ஆயிரணும். என் பிள்ளைகளுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு மருமகளை பார்க்கணும், பேரன் பேத்திகளை பார்க்கணும். இதுதான் என் ஆசை. என் ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடு மாரியம்மா. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்க போறேன்? நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, தினமும் வேலையை கொடு, நான் போய் சம்பாரிச்சுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சரி ராணி, எல்லா பாட்டும் படிச்சு பஜனை எல்லாம் பண்ணியாச்சு. இனிமே என்ன செய்யணும் ராணி? வேற என்ன சரோஜாக்கா, இந்த கூளை சாமிக்கு படைச்சாச்சுல, இந்த கூளை அப்படியே தூக்கிட்டு போய் மாரியம்மன் கோயில்ல வச்சு வார பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்போம். சரி ராணி, இந்த கூளை தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு கும்மி பாட்டு பாடிட்டு அப்புறமாட்டி தூக்குவோம். என்னது கும்மி பாட்டா? எனக்குலாம் அந்த பாட்டு தெரியாதே. நான் சின்ன புள்ளையில பாடுனது எனக்கு அவ்வளவா ஞாபகம் வேற இல்ல. எனக்கு மறந்து போச்சேடி, யாருக்குமே தெரியலையா? ஏ சரோஜாக்கா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஞாபகப்படுத்தி பாடவா? பாடுடி. அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி, அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி, அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாய் அன்னை வீரமகாளி, அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாய் அன்னை வீரமகாளி. தன்னே நன்னே நானே தன்னை தானே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன்னை தானே தன்னை நானே. ஏ சரோஜாக்கா, எனக்கு இந்த கும்மி பாட்டு தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பாடிக்கிறீங்க. சரோஜாக்கா, இந்த பாட்டும் கும்மி பாட்டுல தான் வரும், நல்லா தான் இருக்கு. அடியே பாடுடி. ஏ ராணியக்கா, நான் பாடுறதுலாம் சரிதே, நீங்க மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்க கூடாது. தன்னே நன்னே நானே தன்னே நன்ன நானேன்னு எச பாட்டு பாடணும், சரியா? சரிடி சரிடி. அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி, அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாய் அழகு வீரமகாளி. சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி, சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி, அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி.